குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா பேசுகிறேன். இந்த பதிவுல நம்ம திதிகளை பத்தி பார்க்க போறோம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல திதிகள் என்ன சொல்லுது, இந்த திதி சூன்யங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த திதிகள்ல பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பாத்திர போறோம். அடுத்த பதிவுல இதற்குரிய வாழ்வியல் பரிகாரங்களும் எந்த தெய்வ கோயில்களுக்கு சென்று வழிபட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போறோம். நண்பர்களே, நீங்க இத கவனமாக பார்த்து இதன்படி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்றங்களை பெறுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி. இப்ப நம்ம பதிவுக்குள்ள போகலாங்க. அதாவது திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த திதியில என்னங்க இருக்கு? திதியில தான் நம்முடைய கர்மாக்கள் இருக்கிறது, நம்முடைய செல்வ நிலை இருக்கிறது. செல்வ நிலை அப்படின்னு பார்த்தா பணம் காசு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுக்க கூடாது. பணம் காசும் செல்வம் தான், இருந்தாலும் 16 விதமான செல்வங்களும் அதுல அடக்கம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது சில திதிகள்ல பிறக்கும் பொழுது குறிப்பிட்ட சில பாவங்கள் சூன்யம் அடைகிறது. அப்படி அடையும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நம்ம பார்த்துட்டு போறோம். அடுத்தது இதற்குரிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, இதற்கு எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். சரிங்க. இப்ப வளர்பிறை பிரதமை திதியில ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நிச்சயமாக திருமண வாழ்வு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். திருமணம் டைவர்ஸ்ல முடிஞ்சிடும். இல்ல அப்படின்னா திருமணமாகி ஒரு நிம்மதி இல்லாம கணவன் மனைவி கருத்து வேறுபாடோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அடுத்தது பாருங்க, தேய்பிறை பிரதமையில பிறந்து இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை இருக்கும். அதை கண்டிப்பாக செய்வாங்க. அதன் மூலமாக அவங்க நஷ்டம் அடைஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இது இந்த திதிகள்ல பிறந்தவர்களுக்கு உரிய பலன்கள். அடுத்த பதிவுல இதற்கு உரிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம், எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, வளர்பிறை துதியை திதி. இந்த திதியில பிறந்திருக்கவங்களுக்கு தந்தையை சிறு வயதிலேயே இழந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது தந்தையின் அன்பு அனுசரணை அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அடுத்தது பாருங்க, தேய்பிறை துதியில பிறந்திருக்கும் பொழுது இவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. வீண் அலைச்சல் ஏற்படும். இங்க போவாங்க அங்க போவாங்க, இந்த மாதிரி ஒரு அலைச்சல் இவர்களுக்கு இருக்கும். அதே போல இவங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களால போக முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு அப்படி வெளிநாட்டு போயிட்டாலும் இவங்களால பொருள் சேர்த்து முன்னுக்கு வர முடியாத ஒரு அமைப்புல இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, வளர்பிறை திருதியை திதி. இந்த திதியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்படியே குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளால மகிழ்ச்சியோ நிம்மதியோ இருக்காது, அல்லது அவர்களை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த அமைப்புல இருக்கும். அடுத்தது பாருங்க, தேய்பிறை திருதியை திதியில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செஞ்சு நஷ்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்துரும். ஆனாலும் அவங்க மேலும் மேலும் கடனை வாங்கி தொழில் செஞ்சு ரொம்ப நஷ்டம் அடைஞ்சு விடாம தொழில் செய்வாங்க. ஆனா அதற்கு எந்த பலனும் இல்லாம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அடுத்தது பாருங்க, சதுர்த்தி திதியில் பிறந்திருப்பவர்கள். இவங்க வளர்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும், அல்லது வருமானம் இவங்களுக்கு சரியா வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளால பிரச்சனைகள். அடுத்தது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்க ஒரு பைனான்ஸ் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது இவங்களுடைய கைக்கு திரும்ப வராது. அதே போல ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாம அதனால இவங்களுக்கு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்து விடும். அடுத்தது பாருங்க, தேய்பிறை சதுர்த்தி இதுல பிறந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இவர்களுடைய ஆசைகள் எதுவுமே இவங்களுக்கு நிறைவேறாது. எதுவுமே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத போகக்கூடிய அமைப்பை இவங்களுக்கு கொடுக்கும். அதே போல இவங்களுக்கு மூத்த சகோதர உறவுகளாலும் அல்லது சித்தப்பா இவர்களாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள். இவங்க படிப்புல எதிர்பார்த்த நிலை இவங்களுக்கு அமையாது.
என்ன சொல்றது, ஒரு படிப்பை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா அந்த படிப்பு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சு வேற ஒரு படிப்பை படிக்கக்கூடிய ஒரு நிலைய கொடுத்துரும். சரி, அப்படிதான் வேற படிப்பு படிச்சாலும் அதற்கு சரியான வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இளைய சகோதரர்கள் மூலமா இவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். இவர்கள் மூலமா கம்யூனிகேஷன் சரிவர செய்ய முடியாது. இவங்க ஒரு கருத்தை வெளியில சொல்லும் பொழுது அதை சரியா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கும். அடுத்தது பாருங்க, தேய்பிறை பஞ்சமி. இந்த தேய்பிறை பஞ்சமியில் பிறந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நோய், கடன் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். எதிரிகள் மூலமாக இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். உத்தியோகமும் சரியா அமையாது. உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காது. ஆனா நல்ல உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா இவர்களின் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காது. அடுத்தது பாருங்க, வளர்பிறை சஷ்டி. இந்த வளர்பிறை சஷ்டியில பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தலை சார்ந்த வியாதிகள் இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வந்து போகும். இவங்க தலைமை ஏற்று நடக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். ஆனா அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. அது சார்ந்த மனவேதனை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்தது தேய்பிறை சஷ்டி. இதுல பிறந்து இருக்கவங்களுக்கு குழந்தைகள் மூலம் ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும். இவங்க ஆசையா குழந்தைய பெற்று வளர்ப்பாங்க. இவங்க குழந்தைகள் திருமணம் செஞ்ச உடனே மாறிடுவாங்க. சிலருக்கு புத்திர பாக்கியத்துல தடையும் இருக்கும், தாமதத்தையும் கொடுக்கும். அடுத்தது பாருங்க, வளர்பிறை சப்தமி. இதில் பிறந்த இருக்கக்கூடியவர்களுக்கு தாய்ப்பாசம் இருக்காது. வீடு, வண்டி, வாகனங்கள் அமைவதில் தடையை கொடுக்கும். வியாபாரம் செய்தா அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மன ரீதியான பாதிப்பு இவர்களுக்கு இருக்கும். தேய்பிறை சப்தமி இதுல பிறந்து இருந்தால் பெரியவர்களை மதிக்கிற குணம் இவர்களுக்கு இருக்காது. ஆன்மீக நாட்டம் இருக்காது. மதம் மீது பற்றுதல் இருக்காது. அடுத்தது பாருங்க, வளர்பிறை அஷ்டமி. இதுல பிறந்து இருக்கிறவங்க நிறைய முயற்சி செய்து மிகப்பெரிய லெவல் வந்துருவாங்க. ஆனா திடீர்னு அத்தனையும் இழந்து நிராகரியா நிப்பாங்க. அடுத்தது பாருங்க, தேய்பிறை அஷ்டமி. இதுல பிறந்து இருக்கக்கூடியவங்க கடன்கள், நோய்கள், எதிரிகள் இவர்கள் மூலமாக கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, வளர்பிறை நவமி. இந்த திதியில பிறந்து இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல ஒரு தடையை ஏற்படுத்தும். அப்படியெல்லாம் இல்ல, குழந்தை இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த கவலைகள் அதிகமாக இருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கறதே உங்களுக்கு இருக்காது. அதே போல நிரந்தர வருமானம் இருக்காம ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்தது தேய்பிறை நவமியில பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு பூர்வீகத்துல இருக்கிறவங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்பையே கொடுக்குதுங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு பாதிப்பு குறைவாக இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து இருக்காது. இல்லைன்னா பூர்வீக சொத்து இருந்தாலும் இவங்களுக்கு அது பயன் தராது. அடுத்தது பாருங்க, வளர்பிறை தசமி. இந்த வளர்பிறை தசமியில பிறந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வேகமா செயல்பட்டு பின்னாடி வருத்தம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க செய்த செயல்களுக்கு எந்த ஒரு விதமான வளர்ச்சியும் கிடைக்காது. முற்பிறவில இவங்க தாயினுடைய சாபத்தை பெற்று அதன் மூலமாக ஊழ்வினையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. அடுத்தது பாருங்க, தேய்பிறை தசமி. இந்த தேய்பிறை தசமியில பிறந்து இருக்கக்கூடியவங்களுக்கு சொத்துக்களால நிம்மதியே இருக்காது. நிறைய சொத்து இருந்தா மன நிம்மதி இருக்காது. மன நிம்மதியா இருந்த மனம் ஓரளவுக்கு நிம்மதியா தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு சொத்தே இருக்காது. இந்த அமைப்புலதான் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது குழந்தைகளால இவங்க கைவிட்டு, அதாவது பெத்த குழந்தைங்க இவங்களை கைவிட்டு இவங்களை கொண்டு அனாத ஆசிரமத்துல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்புல இவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தது பாருங்க, வளர்பிறை ஏகாதசி. இது எதையுமே துணிச்சலா செய்வாங்க. அதனால கெட்ட பெயர் இவங்களுக்கு வந்துடும். தந்தையினுடைய வெறுப்பு இவங்களுக்கு ஏற்பட்டு விடும். அதே போல தேய்பிறை ஏகாதசியில பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு தந்தைக்கும் மகனுக்குமே அதிகமா ஆகாது. தந்தையோட சொத்துக்கள் இருந்தா அந்த ஜாதகருக்கு கிடைக்காது, அல்லது அதுக்கு போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்தது பாருங்க, வளர்பிறை துவாதசி. இவங்க காதல் திருமணம் செய்து அதனால மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு. ஏண்டா காதலிச்சோம், ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்து தேய்பிறை துவாதசி திதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே அவங்க செய்ய தோத்து போவாங்க. ஆனாலும் அது சார்ந்த விஷயத்துல அவங்க மீண்டும் மீண்டும் செஞ்சு கடனும் ஏற்பட்டுரும். நிறைய கடன் வாங்கி தொழில் செஞ்சு நஷ்டம் ஏற்பட்டு ஐபி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய அமைப்பை கொடுத்துரும்.
அடுத்தது பாருங்க, வளவிரை திரையோதசி திதி. இதுல பிறந்திருக்கக்கூடியவங்க திடீர்னு பொருளாதார உயர்வு அடைஞ்சு உச்சிக்கு போற மாதிரி இருந்து அப்படியே அது சரிஞ்சு ஒண்ணுமில்லாத ஒரு அமைப்பை கொடுத்துரும். அடுத்தது தேய்பிரை திரையோதசியில பிறந்திருக்கக்கூடியவங்க குழந்தைகள் இழப்புகள் ஏற்படும். குழந்தைகள் மேல அதிகமா பாசமா இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு கடுமையான பாதிப்பு. ஏன்னா அந்த குழந்தைங்க இவருடைய பேச்ச கேட்காம தன்னிச்சையா செயல்படும். அப்ப குழந்தைகள் மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து வளர்பிறை சதுர்த்தசி திதியில பிறந்திருக்கக்கூடியவங்க முயற்சி செஞ்சு பொருள் தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்காது. கையிருப்பு இவங்ககிட்ட இருக்காது. இஎன்டி பிரச்சனை இவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அடுத்து தேய்பிரி சதுர்த்தசி திதியில பிறந்திருக்கக்கூடியவங்க பெண்களால அவமானம் உண்டாகும். கவனமா இருக்கணும். கடன் தொந்தரவு அதிகம் ஏற்படும். நரம்பு தொடர்புடைய பிரச்சனையால இவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அடுத்தது பாருங்க, அமாவாசை பௌர்ணமி. இந்த 2 திதிகளுக்குமே திதி சூன்யம் கிடையாது. இந்த அமாவாசையில பிறந்திருக்கக்கூடியவர்கள் ரகசியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல சுகமா இருக்கக்கூடிய அமைப்புல தடை இருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அமானுஷ்யமான உணர்வுகளை பெற்றவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, பௌர்ணமியில பிறந்திருக்கக்கூடியவங்க வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், ஞானம் உள்ளவர்கள். திதிகளின் பிறந்தவர்களின் பலன்களை எல்லாம் கேட்டோம். இந்த திதிகள் பிறந்த இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு பரிகாரம் என்று வாழ்வியல் பரிகாரமும் எந்த தெய்வங்களை வழிபட்டால் இவர்களுடைய பிரச்சனை தீரும் என்பதை அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஆன்லைன் மூலம் ஜோதிடம் பார்க்க அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள். குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை. நன்றி. வாழ்க வளமுடன்.